ஹாய், நீங்கள் எந்த ஐபிஎல் டீமுக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். உங்ககிட்ட தோனி இருக்கலாம், விராட் கோலி இருக்கலாம், கேஎல் ராகுல் இருக்கலாம், ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கலாம், வேறு யார் வேணாலும் இந்த உலகத்துலேருந்து இருக்கலாம். ஆனால் எங்கள் டீம் மாதிரி கெத்தான டீமாக வர முடியாது. ஏன்னா எங்கள் கிட்ட சூப்பர் பிளேயர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் கிட்ட அம்பானி இருக்கார். அம்பானி மாமா மனசு வச்சாருன்னா கேமை எந்த திசையில் எந்த சூழ்நிலையிலேருந்தும் அப்படியே மாற்றிடுவார். அப்படி தாங்க நேற்று என்ன நடந்திருக்கு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை இந்தியனில். அந்த மேட்ச்சில் நம்ம இஷான் கிஷன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பேட் ஆடுறாரு. அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு, பின்னாடி கேட்ச் பிடிச்சிருக்காங்க, இல்லை நம்ம பேட்டில் டச் ஆகிருக்குன்னு. ஆனால் அம்பையரு அந்த மும்பை டீம்லேருந்து யாருமே அப்பீல் பண்ணாமலே இப்படி கையை எடுக்கலாமா வேணாமா, ஐயோ காசு வாங்கிட்டோமே, ஐயோ அம்பானி நம்மளை என்ன பண்ணிடுவார் அப்படி யோசிச்சு கடைசியில் அவுட்டு கொடுத்துட்டாரு. இஷான் கிஷனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மேட்ச் வின் பண்ண வேண்டிய ஒரு மேட்சை தன்னோட ஒரு குவிக் டெசிஷனால் அந்த எஸ்ஆர்ஹெச் டீமே லூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், எந்த டீம் வேணாலும் சண்டை போட்டு பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி போட்டு ஃபீல்டில் பிளான் போட்டு ஜெயிப்பாங்க மேட்சஸ்ஸு. ஆனால் எங்கள் மும்பை இந்தியன்ஸு எப்போவுமே அம்பானி மாமாவோட சப்போர்ட்டோட அம்பையர்ஸை கைக்குள்ளே வச்சுக்கின்னு பயங்கரமாக ஜெயிப்போம். என்ன அம்பானின்னு சும்மாவா? ஏங்க கவர்மெண்ட்டு ரன் பண்ணுற பிஎஸ்என்எல் இருக்கும்போதே பிரதம மந்திரியே ஜியோ லான்ச் அப்போ யூஸ் மொபைல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் ஃபஸ்ட் பேஜ் ஆடில் வந்த அளவுக்கு அம்பானி நம்ம நேஷனே ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா? போங்க பாய். என்ன ஐபிஎல்லோ என்ன ரிசல்ட்டோ நம்ம கடைசியிலே இருக்கலாம், நோ ப்ராப்ளம்.